ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இங்கிலீஷ் வேர்ப் எடுத்துக்கோங்க. அந்த வேர்பை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் இதில் சொல்லி பாருங்கள். அதே மாதிரி வேறு வேறு டென்சஸில் சொல்லி பாருங்கள். இப்போ ஐ டிட் நாட் சி, நான் பார்க்கவில்லை. ஐ டிட் நாட் சி, இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ சா, நான் பார்த்தேன். ஐ டிட் நாட் சி அப்படிங்கிறது நெகட்டிவ், ஐ சா பாசிட்டிவ், அதாவது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். நான் பார்த்தேன். ஐ வில் சி, வில் வந்துச்சுனாலே அது ஃபியூச்சர் டென்ஸ், நான் பார்ப்பேன். இதே மாதிரி வேர்ப்ஸை வேறு வேறு டென்சஸில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸை பார்த்து அதில் இருக்கிற வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஐ சி, நான் பார்க்கிறேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ டூ சி, ஐ சியும் ஐ டூ சியும் ரெண்டுமே ஒன்று தான், ஒரே மீனிங் தான். பட் இப்போ இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப டூ யூஸ் பண்ணுறதில்ல, ஐ சி. பட் நெகட்டிவாக வர்றப்ப டூ நாட் சி அப்படின்னு வரும். அங்கே கண்டிப்பாக டூ வரணும். ஐ டூ நாட் சி, நான் பார்க்கவில்லை. ஐ டூ நாட் சி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ டிட் நாட் சி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி ஐ சா, நான் பார்த்தேன். ஐ வில் சி, நான் பார்ப்பேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் சீன். பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஹாவ், ஹேஸ், ஹேட் இந்த மூணுமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஹேஸ், ஹேவ். ஐ ஹாவ் சீன், நான் பார்த்து விட்டேன். ஐ ஹாவ் நாட் சீன், நான் பார்க்கவில்லை. ஐ ஹேட் சீன், இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹேட் சீன், நான் பார்த்திருக்கிறேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதனுடைய யூசேஜ் பற்றி வீடியோ சென் டாக்ஸ் சேனலில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஐ ஹேட் நாட் சீன், நான் பார்த்திருக்கவில்லை, இது நெகட்டிவ். ஐ ஆம் வாட்சிங், ஸோ ஐஎன்ஜி வந்துருச்சு, அப்போ ப்ராக்ரெசிவ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஆம் வாட்சிங், நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். நெகட்டிவில் சொல்கிறப்ப ஐ ஆம் நாட் வாட்சிங், நான் கவனித்து கொண்டிருக்கவில்லை, நான் கவனிக்கவில்லை. ஐ ஆம் நாட் வாட்சிங். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ வாஸ் வாட்சிங், நான் கவனித்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் வாட்சிங். ஐ வாஸ் நாட் வாட்சிங், அதுலேயே நெகட்டிவ். ஐ வாஸ் நாட் வாட்சிங். ஸோ அந்த ஐ வந்துச்சுன்னா வாஸ் வந்திருக்கு பாருங்கள். ஆம் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் வாஸ். ஐ ஆம் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம், அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வாஸ். ஐ வில் பி வாட்சிங், இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ வில் பி வாட்சிங், நான் கவனித்து கொண்டிருப்பேன். நாளைக்கு நேரம் நான் கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். ஐ வில் பி வாட்சிங் டுமாரோ. வில் பி. இப்போ ஐ யூஸ் பண்ணி பார்த்தோம். ஹீ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறப்ப ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப ரூல் அப்ளை பண்ணணும். அதாவது சிங்குலரில் வர்றப்ப, சிங்குலர் சப்ஜெக்ட் வர்றப்ப வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இங்கே ஸ்பீக் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஹீ ஸ்பீக்ஸ். ஓகே, ஹீ, ஷீ, இட். அதே மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் சைல்டு, பாய், ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் ஸ்பீக்ஸ், ஸ்டூடெண்ட் ரைட்ஸ், சைல்டு பிளேஸ், பிஎல்ஏஓஎஸ். ஸோ அந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் சப்ஜெக்ட் வர்றப்ப வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். நெகட்டிவில் வர்றப்ப he does not speak, அவர் பேசவில்லை. he does not speak. ஸோ he speaks அப்படிங்கிறது ஆக்சுவலாக he does speak, அதான் மீனிங். பட் டஸ் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அண்டர்ஸ்டுட். he does speak அப்படிங்கிறது he speaksல வந்துடுது அப்படின்னு அண்டர்ஸ்டுட். he does not speak. speak அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். ஸோ ஒவ்வொரு வேர்போட பாஸ்ட் டென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் தெரிஞ்சிருக்கணும். he spoke, அவர் பேசினார். he did not speak, அவர் பேசவில்லை. he did not speak. he is speaking, present continuous tense. he is speaking, அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். he did not speakல பாருங்க, did ஃபாலோ பண்ணுற verb கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும், அதாவது V1ல இருக்கணும். he did not speak. he is speaking, அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். he is not speaking, அவர் பேசிக்கொண்டிருக்கவில்லை. he was speaking, அவர் பேசிக்கொண்டிருந்தார். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். he was speaking. ஸோ முதல்ல ஐ பார்த்தோம் சப்ஜெக்டாக, இப்போ சப்ஜெக்டில் he பார்க்குறோம். he was speaking, அவர் பேசிக்கொண்டிருந்தார். he was not speaking, அவர் பேசிக்கொண்டிருக்கவில்லை. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ஹேஸ் அப்படிங்கிற வேர்டை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இமீடியட்டாக நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி குறிப்பிட்றப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். he has spoken, அவர் பேசிட்டாரு. he has spoken
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சிங்குலர் வந்துச்சுன்னா ஹேஸ் வரும், ப்ளூரல் வந்துச்சுன்னா ஹேவ் வரும். ஸோ ஹி வாஸ் ஸ்பீக்கிங், ஹி வாஸ் நாட் ஸ்பீக்கிங், ஹி ஹேஸ் ஸ்போக்கன். ஹி ஹேஸ் நாட் ஸ்போக்கன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே நெகட்டிவ் கொண்டு வந்திருக்கோம். ஹி ஹேஸ் நாட் ஸ்போக்கன். நீங்கள் பார்க்க வேண்டியது சப்ஜெக்ட் எது, ஹி. அடுத்து ஹெல்பிங் வேர்ப் எது, ஹேஸ். நாட் அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்டு. ஸ்போக்கன் அப்படிங்கிறது எந்த வேர்ப், மெயின் வேர்ப், அதாவது ஆக்ஷன் வேர்ப். அது எந்த டென்ஸில் இருக்குது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்பீக், பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்போக்கன். ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுறப்ப நிறைய சென்டென்சஸ் உங்களால் சொல்ல முடியும். ஹி ஹாஸ் பீன் ஸ்பீக்கிங், அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேச ஆரம்பித்தார் கடந்த காலத்தில், இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு, இன்னும் பேசிக்கிட்டே இருப்பார். ஹி ஹாஸ் பீன் ஸ்பீக்கிங், அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹி ஹேட் பீன் ஸ்பீக்கிங், அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஸோ இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு. ஹி ஹேட் பீன் ஸ்பீக்கிங். ஹி ஹேஸ் பீன் ஸ்பீக்கிங்னா இன்னும் பேசுவார் அப்படின்னு அர்த்தம், ஃப்யூச்சர்லேயும் பேசுவார்னு அர்த்தம். ஹி ஹேட் பீன் ஸ்பீக்கிங்னா அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ சிங்குலர் ப்ளூரல் ரெண்டையுமே சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும் அந்த டிஃப்ரென்ஸ். ஹீ டேக்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஹீ டேக்ஸ் வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. வி கிவ் நாங்கள் கொடுக்கிறோம், வி கிவ். ஹீ இஸ் டேக்கிங் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வி ஆர் கிவிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வி ஆர் கிவிங், இந்த இஸ் வந்து ஆராக வருது. ஹீ ஹாஸ் டேக்கன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வி ஹாவ் கிவன், ஓகே, கிவ், கேவ், கிவன். ஹீ ஹாஸ் பீன் டேக்கன், வி ஹாவ் பீன் கிவன். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் பாருங்கள். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், கடைசிலையும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாசிவ் ஃபார்மில் இருக்குது. ஹி டுக், டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் டுக், கிவோட பாஸ்ட் டென்ஸ் கேவ். ஹீ டுக் அவர் எடுத்தார். வி கேவ் நாங்கள் கொடுத்தோம். ஹி வாஸ் டேக்கிங் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹி வாஸ் டேக்கிங் அவர் எடுத்திருந்தார், எடுத்துக்கொண்டிருந்தார். ஹி வாஸ் டேக்கிங். வி வேர் கிவிங். ஹி ஹேட் டேக்கன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வி ஹேட் கிவன். ஹி ஹேட் பீன் டேக்கன், வி ஹேட் பீன் கிவன். இப்போ ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், அதுக்கு அடுத்து தேர்ட் ரோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். எதிர்காலத்தில் இந்த வேலை நடந்து முடிஞ்சிருக்கும், ஃப்யூச்சரில் இந்த வேலை நடந்து முடிஞ்சிருக்கும்னு சொல்கிறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹீ வில் ஹாவ் டேக்கன், வி வில் ஹாவ் கிவன். ஹீ வில் ஹாவ் பீன் டேக்கன், வி வில் ஹாவ் பீன் கிவன். ஓகே, இது எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸை ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் மூணுலையுமே நம்ம பார்த்தோம், எல்லா டென்சஸ்லையும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்பை எடுத்துக்கோங்க, அந்த வேர்பில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், அதை எல்லா டென்சஸ்லையும் சொல்லி பார்க்கணும். இது ஒரு முக்கியமான ப்ராக்டிஸ். அதே மாதிரி முக்கியமான டென்சஸ் அப்படின்னு வர்றப்ப மேக்ஸிமம் இந்த டென்சஸ் எல்லாமே வரும், இதில் நம்ம பார்த்த டென்சஸ் எல்லாமே வரும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.